இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம் சிவா. நம்ம இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்க வேண்டாமோன்னு தோணுது. என்ன இல்ல நீயே இப்படி பேசுற? நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டா இருந்தா நீ யோசிக்கிறத ஓகேன்னு சொல்லலாம். ஆனா இதை யாரோ வேணும்னு பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கானுங்க. ஒருவேளை அவனுங்களுக்கு நம்ம பிளான் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லனா நமக்கு முன்னாடியே அவனுங்க பிளான் பண்ணி வச்சிருந்து நாமளா அதுல வந்து சிக்கி இருந்திருக்கணும். யார் இதை செஞ்சிருப்பாங்க? என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இது அந்த காளியப்பனோட வேலையா கூட இருக்கலாம்ல. செழியன் அண்ணா அவரை அடிச்சதுக்காக ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணிருப்பாருன்னு சொல்றீங்களா? ரிவெஞ்ச் எல்லாம் இல்ல இல்ல, கொலை பண்றதா அவங்க பிளானா இருந்திருக்கும். நாம அங்க போனதுனால மாம்ச காப்பாத்த முடிஞ்சது. இல்லனா கண்டிப்பா அவரை கொன்றுப்பானுங்க. ச்சே, அந்த ஆளு இவ்ளோ மோசமானவரா? ஏன் இவங்கெல்லாம் இவ்ளோ மூர்க்கத்தனமா இருக்காங்க? ஒருத்தரை கொலை பண்ண சொல்ற அளவுக்கு துணிச்சல் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத மிருகங்க. மனசாட்சியே கிடையாது. பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம பாவையே கொல்ல பார்த்தவங்க தானே. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல. ஆனா இதை இன்னும் காளியப்பன் தான் செய்ய சொல்லிருப்பாரான்னு கன்ஃபார்மா தெரியல. பட் அவரா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி இதை செய்ய சொன்னது மட்டும் அந்த ஆளுன்னு தெரிஞ்சது அவரை சும்மாவே விடக்கூடாது சிவா. என்னால அண்ணி இப்படி பார்க்கவே முடியல. ஐலி, அக்கா கிட்ட நான் போய் பேசினா அவங்க இந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப கோவப்படுவாங்க. நீ போய் பேசுறியா? தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத ஐலி. நான் உங்க 2 பேர் மேலயும் சரியான கோவத்துல இருக்கேன். சாரி அண்ணி, நாங்க வேணும்னு அப்படி பண்ணல. உங்களையும் அண்ணனையும் சேர்த்து வைக்கதான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா எதிர்பாராத விதமா அது இப்படி ஆயிடுச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், என்கிட்ட பேசுறத விட்டுட்டு 2 பேரும் இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களையும் மாமாவையும் இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க எங்கக்கா போவோம்? நீங்க இருக்கும்போதுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. உங்க கண்ணு முன்னாடி தானே நடந்துச்சு. அப்ப உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? அக்கா, மறுபடியும் அதையே சொல்லாதீங்கக்கா ப்ளீஸ். இது எங்களை மீறி நடந்துருச்சுக்கா. எங்களுக்கு இப்படி நடக்க போகுதுன்னு 1% தெரிஞ்சிருந்தா கூட நாங்க விட்டுருக்க மாட்டோம். அதான் நடந்துருச்சுல. இனிமே அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அந்த மனுஷனை இப்படி படுக்க வச்சிட்டீங்களே. அவர் என்ன நிலைமையில இருக்காருன்னு பாத்தீங்களே இப்போ? பாவையை தான் நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. இவரை இப்படி ஒரு நிலைமையில பார்த்தா அவ துடிச்சு போயிடுவா. பாவை மட்டும்தான் துடிப்பாளா? நீங்க மட்டும் இப்ப எப்படி இருக்கீங்க அண்ணி?